வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் பங்களாதேஷுக்கான ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே நாங்க எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா உடனடியா XL11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு எல்லா முக்கியமான மேட்சஸுக்குமே 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமா நீங்க ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்டே ஆட் பண்ணி தான் பிளே பண்ணணும்னு கிடையாது. ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்ல கூட நீங்க வந்து பிளே பண்ணிக்கலாம். அதே போல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறாங்க. என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு என்ட்ரி ஃபீஸ்ல தான் இருக்கு. அதே போல லோவஸ்ட்டுக்கு ஆப்போனண்ட் தான் நமக்கு வர்றாங்க. ரொம்ப கம்மியான ஆப்போனண்ட் தான் வராங்க, அல்லது நம்மளே போல ஆப்போனண்ட் தான் வராங்க. பெரிய பெரிய ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் வர்றது கிடையாது. அதனால இதுல மற்ற ஆப்ஸை விட ஒரு 10% வந்து வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும். அதே போல எல்லா முக்கியமான சீரீஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரீஸ் லீடர் போர்டு சொல்றாங்க. சொல்ற ப்ராடக்டை கரெக்டான டைம்லயும் டெலிவரி பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு இன்னும் ஒரு வாரத்துல பிபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய லீக்கா இருக்க போகுது. ஸோ அதுக்கு நல்ல ஒரு லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு பிளஸ் சீரீஸ் லீடர் போர்டு கொடுக்குற காத்துட்டு இருக்காங்க. ஸோ XL11ல இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம சொன்னதுக்காக ஜாயின் பண்ணி பாருங்க. அதோட யூஸ்ஃபுல் வந்து உங்களுக்கு பின்னாடி தெரியும். இப்போ வந்து மேட்சுக்கான ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, நான் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து இந்த T20 ODI இது மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து பெருசா பிச்சு ரிப்போர்ட் மேல வந்து நம்புறது கிடையாது. ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா அதுபடியும் நடக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாவும் நடக்கும். ஆனா டெஸ்ட்ல தான் பிச்சு ரிப்போர்ட்டை வந்து நான் ரொம்ப கவனமா சரியா வந்து பார்ப்போம். ஸோ இதுல ODI பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து டாஸ் வந்து யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிச்சில், இந்த பர்டிகுலர் செட் கிட்ஸ் பிச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரிசல்ட் இது வரைக்கும் இன்டர்நேஷனல் மேட்ச்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஓவராலா நமக்கு வந்து 18 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 13, பேட்டிங் செகண்ட் வந்து 5 முறையும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு 8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து லைட்டா அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. ஸ்கோர் வைஸாவும் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 200க்குள்ள 4 இன்னிங்ஸ், 200 to 249க்குள்ள 8 இன்னிங்ஸ், 250 to 299க்குள்ள 8 இன்னிங்ஸ், 300 பிளஸ் பாத்தீங்கன்னா 16 இன்னிங்ஸ். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது, ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு வந்து நல்ல சாதகமான ஒரு பிட்ச் அப்படிங்கிறது தெரியுது. அதே போல ஹை ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா 377 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் நெதர்லாந்து 129க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு சராசரியான ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா 280ல இருந்து 300 அப்படிங்கிறது ஒரு சராசரியான ஸ்கோரா இருக்கு. ஸோ பேட்ஸ்மேனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அவங்க வந்து ஹோம்ல ஆடுறதுனால அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியா பங்களாதேஷ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப் 6 பாருங்க, பிரெண்டன் கிங், லெவிஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்டி, சாய் ஹோப், ஹெட்மயர், ரூதர்ஃபோர்டு. இந்த டாப் 6ல யாருக்கு டபுள் அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா சொல்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து இந்த டாப் 6ல வந்து டபுள் அட்வான்டேஜ் சூப்பரா வச்சிருக்காங்க நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் உள்ள பிளேயர்ஸ் தான். அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு அவங்களுக்கு. வேணும்னா இந்த கார்த்தி வேணா மேபி பவுல் பண்ணலாமே தவிர மற்றபடி அவங்க வந்து ஒரு 5 பேட்டிங் ஆர்டரோட தான் போறாங்க. அதனால 6 பேட்ஸ்மேனோட போறாங்க. ஸோ டபுள் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. சாய் ஹோப்புக்கு வேணா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து இருக்கு. மற்ற பிளேயர்ஸை விட ஒரு லைட்டா ஒரு
அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு 20+ பாயிண்ட் கூட அது யூஸ்ஃபுல்லா மாத்தி கொடுக்கும். சில மேட்ச்லாம் அவர் வந்து பேட்டிங் பிஃபோர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி, இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் வர்றாரு அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 25 பாயிண்டோட வருவாரு. மத்த எல்லாரும் 4 பாயிண்டோட வர்றாங்கன்னா ஒரு 25 பாயிண்டோட வருவார். ஏன்னா அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதுபடி வந்து பாத்தீங்கன்னா சாய் ஹோப் வந்து ஒரு லைட்டா ஒரு அட்வான்டேஜ்ல இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா நல்ல ஃபார்ம்ல கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் யாரு ஃபார்ம் அவுட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரண்டன் கிங், லெவிஸ் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஓடிஐ சீரீஸ், அதாவது இங்கிலாந்து கூட இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்கா சீரீஸா இருக்கட்டும், யாருமே வந்து பாத்தீங்கன்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதெல்லாம் ஸ்ரீலங்கா சீரீஸோடலாம் பிரண்டன் கிங்கும் லெவிஸும் ஒரு மேட்ச் கூட ஒரு 30+ ரன் கூட அவங்களால அடிச்சு கன்வெர்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்டிங்கிற பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல யங் டேலண்டட் பிளேயரா இருக்கிறாரு. ஒரு சில மேட்ச்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்றாரு, ஒரு சில மேட்ச்ல வந்து சரியா ஆடல. சாய் ஹோப் ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்ல இப்போ உள்ள கரண்ட் டீம்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஹெட்மயர் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஸ்கோர் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரூதர்ஃபோர்டு தான் இந்த டாப் 6ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க லாஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாந்து, அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா சீரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால இந்த டாப் 6ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா இவருக்கு இம்பார்ட்டன்ஸ், இவருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அடுத்து கீழே வந்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சேஸ், அல்சாரி, அடுத்து ஃபோர்டு, அடுத்து மோட்டி, அடுத்து வந்து சீலஸ், ஜெயடன் சீலஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கரண்ட்ல வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்களாதேஷ்க்கு இப்போ வந்து டெஸ்ட் சீரீஸ் ஆடினாங்க. இங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து பங்களாதேஷ் வந்து டெஸ்ட் ஆடினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்சாரியா இருக்கட்டும், சீலஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்ல விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இந்த 2 பேருக்குமே நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதே போல ஒரு மெயின் ஸ்பின்னரா பாத்தீங்கன்னா எல்லா சீரீஸ்லயுமே மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுல மோட்டி வந்து செமையா எடுத்து கொடுப்பாரு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் எடுக்கலாம். ஃபோர்ட் ஒரு நல்ல யங் டேலண்டட் பிளேயரா, நல்ல விக்கெட் ஸ்கோரிங் பிளேயரா வந்து எடுத்துட்டு இருக்காரு. நீங்க இங்கிலாந்து சீரீஸா இருக்கட்டும், அதுலலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 விக்கெட். இங்கிலாண்டை விட பங்களாதேஷ் கொஞ்சம் வீக்கான டீம் தான். பங்களாதேஷ் வந்து டாப் 6 பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்ற லெவலுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 5 பவுலிங் ஆப்ஷனுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 5 பேர் சேஸ், ஜோசப், மோட்டி, ஃபோர்டு, மோட்டி, ஜேடன் சீலஸ், இந்த 5 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 10 விக்கெட் வரைக்குமே எடுத்துருவாங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் டீம் வந்து இந்த டாப் கிளாஸ் டீம்லாம் இல்லை. அதனால 10 விக்கெட் எடுத்தா கூட ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் அப்படிங்கும் போது நமக்கு குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 33 பாயிண்டாவும் இருக்கும். சில டைம் எல்பி போல்ட் அதெல்லாம் இருக்கு. குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 300+ பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 5 பிளேயர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக இது ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றாங்க, டாப் ஆர்டர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்துல இவங்க பேட்டிங் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பேட்டிங் பண்ணா கூட ஒரு சில மேட்ச்ல நல்லா ஆடி இருக்காங்க, அல்சாரியா இருக்கட்டும், சேஸா இருக்கட்டும். அதனால இந்த டாப் 5 கீழே இருக்கக்கூடிய 5 நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மேல பாத்தீங்க அப்படின்னா சாய் ஹோப்புக்கு நீங்க ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம், ரூதர்ஃபோர்டுக்கு நீங்க ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம், அடுத்து கார்த்திக் வேணா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் எடுக்கலாம். ஸோ அதிகபட்சம் இந்த 3 பேரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பேட்டிங்ல ஃபுல்லா பேட்ஸ்மேன் கம்ப்ளீட்டா தூக்கிட்டு போக முடியாது. அதனால ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து ஒரு 2 பிளேயரை கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் 6 பாருங்க, அந்த லெவலுக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அவங்களுக்கு. வேர்ல்டு கப் ஆடினாரு, அதெல்லாம் ஒண்ணுமே பெருசா இல்லை. அதுக்கப்புறமே அவரால் பெருசா ஆட முடியல. யங் பிளேயர் தான், 2000 தான் பிறந்தாரு. அடுத்து லிட்டன் தாஸ் ஒரு விக்கெட் கீப்பர். அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாராங்கிறது கொஞ்சம் டவுட், பட் அவர் தான் பண்ணுவாரு. டெஸ்ட்லாம் அவர் தான் பண்ணாரு. அடுத்து சௌமியா சகர் முன்னாடி இருந்த பிளேயர், இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்காரு. பெருசா ஆடுற மாதிரி தெரியல, எனக்கு தெரியல. மிஞ்சு போனா ஒரு 30 ரன், அதுக்கு மேலலாம் அடிச்சு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. மஹமதுல்லா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இந்த டீம்ல ஒரு பெரிய தூண் அப்படின்னு சொன்னா அது மஹமதுல்லாவா தான் இருக்கும். டீமே அவுட் ஆகுதுன்னா அவரு நின்று ஆடுவாரு கடைசி வரைக்கும்.
அதனால மகமுதுல்லா வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிளேயர். ஜாக்கர் அலி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல காமிச்சிருப்பாங்க. யார் விக்கெட் கீப்பிங் பண்றா நமக்கு தெரியல, லிட்டன் தாஸா இல்லைன்னா ஜாக்கர் அலியா. மோஸ்டா லிட்டன் தாஸ் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்தபடியா மெஹடி ஹசன் மிராஜ். ஸோ இந்த டாப் 6ல ரொம்ப உருப்படியான பிளேயர் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெஹடி ஹசன் மிராஜ் சொல்லலாம். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாரு. அட்லீஸ்ட் ஒன்னுலயாச்சும் உங்களுக்கு வந்து பெஸ்டா பண்ணிடுவாரு. சில அன்னைக்கு பவுலிங்ல 3 விக்கெட் எடுப்பாரு, ஆனா பேட்டிங்ல ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாரு. சில அன்னைக்கு பவுலிங்ல 10 ஓவர் போட்டு 0 விக்கெட்டா இருக்கும், ஆனா பேட்டிங்ல ஒரு 40 ரன் 30+ ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. எப்படியாச்சும் அந்த மினிமம் ஃபேண்டசியை வந்து பெஸ்டா வாங்கி கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா நீங்க லிட்டன் தாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு லைட்டா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா மகமுதுல்லாக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம், தாராளமா எடுக்கலாம். ஸோ இந்த டாப் 6ல லிட்டன் தாஸ், மகமுதுல்லா, மெஹடி ஹசன் மிராஜ் இந்த 3 பேருக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதே போல கீழே வாங்க, ஹொசைனு, அஹ்மடு, மஹமடு, இஸ்லாமு, ராணா. ஸோ எல்லாம் ஷார்ட்டா நேம் சொல்றேன், பேர் தெரியலன்னு நினைச்சிடாங்க. டஸ்கின் அகமது, ஹசன் மஹமது, சொரிஃபுல் இஸ்லாம். ஸோ பேர் தெரியும், இருந்தாலும் ஷார்ட்டா சொன்னேன் அவ்வளோ. அப்புறம் அதுக்குள்ள பேர் தெரியாம சும்மா இஸ்லாமு மஹமதுன்னு இருக்கே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஸோ இப்போ பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. ரிஷப் கொஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா சீரீஸ்லாம் வந்தாரு, நல்லா அடி வாங்கிட்டு தான் போனாரு, வச்சு கொளுத்தி எடுத்தாங்க T20ல. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அவர்கிட்ட இருந்து. ஒரு கணிசமான ஒரு பேட்டிங் எதிர்பார்க்கலாம். நீங்க மிஞ்சி போனா ஒரு 15 ரன் எடுத்து பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்தா கூட அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் லிஸ்ட்ல வந்துருவார் அன்னைக்கு டேல. அதனால அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல டஸ்கின் அகமட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அதே போலதான் மஹமது, அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா ராணாவும். ஸோ எல்லாருமே இந்த 3 பேருக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து தைரியமா எடுக்கலாம். டஸ்கின் அகமடு, ஹசன் முகமது, ஈட் ராணா. ஸோ இந்த 3 பேருக்குமே 1 2 3 இந்த 3 பேர்கிட்ட இருந்துமே நீங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 டீமுமே பேட்டிங் குழப்பக்கூடிய டீம். ஆனா எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பவுலர்ஸ்க்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆனா பிச்சு வந்து பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள மேட்ச்ல இந்த மேட்ச் அப்படி சப்போர்ட் பண்ணிட்டுனா நம்ம தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி பவுலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது. அதுவே நம்ம நினைச்சது போல பவுலர்ஸுக்கு நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த 4 பிளேயர் 5 பிளேயர் கிட்ட கவர் பண்ணிடுவோம். ஏன்னா நான் ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் ஆன் ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலர் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். பேட்டிங் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிட்டன் தாஸ், மஹமதுல்லா இந்த 2 பேரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க ஏன்னா இப்ப லிட்டன் தாஸ் வந்து ஒரு 40 ரன் அடிக்கிறாரு, மஹமதுல்லா வந்து ஒரு 58 ரன் வச்சாருன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 98 ரன். ஸோ ஒரு 98 ஃபேண்டசி பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4 6 அது எதுவும் சேர்க்காதீங்க. அதே இது நம்ம வந்து லோ பெர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹசன் மஹமதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20% செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல ராணாவெல்லாம் வெறும் 5% செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட அவங்க அடிக்கக்கூடிய 90+ ரன்னை வந்து ஈக்குவல் பண்ணிடுவாங்க. அதனால பவுலிங் ஆப்ஷனை நான் நம்புறேன். பட் உங்க விருப்பம், நான் அதே சொல்லிட்டேன், இது சேஃபான ஆப்ஷன்ல இது ரிஸ்கான ஆப்ஷன். ஸோ நீங்களே பேலன்ஸ் பண்ணி உங்க டீம் வந்து நீங்களே வடிவமைச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் முக்கியமான ப்ரெடிக்ஷன். இப்போதான் என்னென்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்ச்ல டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோட்டன் சேஸ், மெஹடி ஹசன் மிராஜ், ரிஷப் கொஷன். ஸோ இந்த 3 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல வந்து டபுள் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடியதுல இன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப பெருசா பண்றதுன்னா மெஹடி ஹசன் மிராஜ் தான். மற்ற 2 பேருமே கொஞ்சம் அட்வான்டேஜ் கம்மி தான். பட் இருக்கிறதுல இந்த 3 பேர் தான் உருப்படி. ஸோ டபுள் ஆப்ஷனை வந்து இந்த 3 பேர். ஸோ உங்களுடைய ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக் எந்த லீக்கா இருந்தாலும் கவர் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமானது இதுதான். ஸோ லாஸ்ட் 5 ODI மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண டாப் 6 பிளேயர் இந்த 22 பிளேயர்ல 6 பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லிவிஸ் இருக்கிறாரு. யாராச்சும் நம்புனீங்களா அவர் வந்து இருப்பாரு அப்படின்னு? ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சராசரி பாயிண்ட் லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்ல அவரோட சராசரி பாயிண்ட் தான் இருக்கிறதுல பெஸ்டா இருக்கு. அடுத்து டஸ்கின் அகமட் நம்ம பார்த்தோம், ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு நம்ம சொன்னோம். அதே போல மெஹடி ஹசன் மிராஜ் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவீங்க. இந்த ராணா நான் சொன்னேன்ல பவுலிங் ஆப்ஷன்ல வெறும் 5% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து லிவிஸ் வந்து லோ பெர்சன்டேஜ் பிக்கு, ராணாவும் வந்து பாத்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ் பிக். அடுத்து ஃபோர்டு, ஸோ அவரையும் வந்து பாத்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ் தான், யாருமே பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. அண்ட் ரூதர்ஃபோர்டு, ஏன்னா ஸ்ரீலங்கா சீரீஸ் அதுல எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணார்ல, அது எல்லாம் ஆவரேஜ் வரும்ல, அதனால
இந்த 6 பேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஷாக்கா இருக்கிறது, லிவிஸ் வந்து டாப் வந்திருக்க மாட்டார், நினைச்சிருக்க மாட்டீங்க. ராணா, ஃபோர்டு, சோ இந்த 3 பேரையுமே போக்கஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுக்குதான் இது கொடுக்கறது. நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச பிளேயரை போய் எடுத்துடக்கூடாது. சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்க லாஸ்ட் 5 ODI மேட்ச்ல பெஸ்ட் ஆவரேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு நீங்க லிவிஸை எடுத்து ஃபிளாப்பான நான் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இது ஃபேண்டசி. சோ ஒரு இது இருக்கு, திடீர்னு இந்த மேட்ச் லிவிஸ் வந்து டக் அவுட்ல கூட போகலாம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதே இது அடுத்த ஓடியில ஒரு 100 ரன் கூட அடிக்கலாம், அது எதுவும் பண்ண முடியாது. இதுதான் ஃபேண்டசி, அதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல நான் யாரெல்லாம் பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பேட்டிங் சைட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து சோ எந்த ஒரு பவுலர்ஸ் எடுக்காம பேட்டிங் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, லிட்டன் தாஸ், பிரண்டன் கிங், கார்த்தி, மஹமுதுல்லா, இந்த 4 பேருக்குமே ஒரு நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கக்கூடிய டேலண்ட் உள்ள பிளேயர்ஸ். அதனால இந்த 4 பேரை கொடுத்துருக்கிறேன். நீங்க மினி ஒரு 50 பேருக்கு ஒரு 50ல இருந்து 100 பேருக்குள்ள விளையாடக்கூடிய லீக்லாம் இந்த மாதிரியான பிளேயர்ஸை கொஞ்சம் போக்கஸ் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ் வெறும் 10ல இருந்து 25% எடுத்திருக்கிறாங்க. ஃபோர்டு, அடுத்து சீலஸ், அவரெல்லாம் இந்த டெஸ்ட் எல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நானா வைஸ் கேப்டனா போட்டு கூட கேப்டனா போட்டிருந்தேன் 2வது டெஸ்ட்ல. சோ நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, 1 சைடா வின் பண்ண. ஆனா டீம் வந்து நம்ம இதுல பண்ணல. அடுத்து ஹொசைனே, அடுத்து ஹசன் மஹமது. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர்ஸ், நல்ல பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். சோ கண்டிப்பா கிராண்ட் லீக்லாம் டீம் போட்டீங்கன்னா இந்த 4 பிளேயர்ஸை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சும்மா நிறைய பெர்சன்டேஜ் எடுத்து பிளேயர்ஸே பிறக்கி போட்டுறாதீங்க. கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல இருக்க 4 பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓவர் ஆப்ஷன் யார் யார் எப்படி ஓவர் போல் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் டெத்ல வந்து அல்சாரி ஜோசப்பும் ஃபோர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல அட்டாக் பண்ணுவாங்க. மேபி ஏதாச்சும் ஒரு சில ஓவர் வந்து சீலஸ் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல அங்க பாத்தீங்கன்னா சொரிஃபுல் இஸ்லாமும் தஸ்கின் அகமதும் தான் டெத்ல அட்டாக் பண்ணுவாங்க. மேபி ஒரு சில ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ராணா வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? சோ இந்த 3 பேரை போக்கஸ் வச்சுக்கோங்க. அல்சாரி ஜோசப், சீலஸையும் வச்சுக்கோங்க அடிஷனலா, இங்க வந்து ராணாவையும் அடிஷனலா வச்சுக்கோங்க பங்களாதேஷ்ல. இவங்க தான் டெத்ல இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல பவுல் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் மெகடிகேஷன் மிராஸ் ஸ்மால் லீக்ல கேப்டனா போட்டுருங்க. சேஸ், அல்சாரி ஜோசப், சாய்கோப், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நீங்க வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இது வந்து உங்களுக்கு இந்த 4 பேருமே ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா தான் இருப்பாங்கன்னு தோணுது. ரிஸ்கா போனோம், ஒரு 50ல இருந்து 100 பேர் விளையாடக்கூடிய மினி லீக், இல்ல ஒரு 1000ல இருந்து 10,000 பேர் விளையாடக்கூடிய மெகா லீக், அந்த மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா தஸ்கின் அகமட ட்ரை பண்ணுங்க. மினிமம் 2+ விக்கெட் எடுப்பாரு. மோட்டி மினிமம் 2 விக்கெட் எடுப்பாரு. ஹொசைன் மினிமம் 1 விக்கெட் பிளஸ் ஒரு 15 ரன் பேட்டிங். ரூதர்ஃபோர்டு, யாருமே ரூதர்ஃபோர்டெல்லாம் கேப்டனா ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அவரு இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ் விளாண்டது அப்படி விளாண்டாரு. IPL ஆப்ஷன்ல எல்லாம் வந்து நல்லா போனாரு. ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல யங் பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த 4 பிளேயருமே ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஒரு டெமோ டீம் நம்ம சேனல்ல கரெக்டா 7 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குன்னா 6:30க்கு எல்லா அப்டேட்டும் டெலகிராம் சேனல்ல கொடுத்துருவேன். டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுபடி நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்ல அதுல இருந்து ஒரு சில பிளேயரை கூட சேஞ்ச் பண்ணி பிளே பண்றது உங்களுடைய திறமை. ஸோ அதுல நான் குறுக்க வர மாட்டோம். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.